ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ப்ரெக்னென்சியோட 16th வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் பேபியோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 18.6 சென்டிமீட்டர் அல்லது 7.3 இன்ச் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட வெயிட் வந்து 146 கிராம் அளவுக்கு இருப்பாங்க. அவங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா அவகேடோ இருக்கு இல்லையா, அந்த அவகேடோ பழம் அளவுக்கு இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ முக்கியமான மைல்ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த 16th வீக்கில் உங்கள் பேபி வந்து ஒரு சின்ன சின்ன ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் வந்து அவங்களால கொடுக்க முடியும். எப்படின்னா அந்த ஸ்மைல் பண்ணுறது, முகம் சொல்லிக்கிறது, ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி எக்ஸ்ப்ரெஷன் அவங்களால கொடுக்க முடியும். ஆனால் இதை வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த டைமில். 37 வீக்ஸ் ஆகும்போது தான் இந்த ஸ்மைலை வந்து ஸ்மைலோ அல்லது முகம் சொல்லிக்கிறதோ இதெல்லாமே அவங்களால கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட நரம்பு மண்டலம், நர்வஸ் சிஸ்டம் வந்து டெவலப் ஆகிட்ருக்கும். இந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் இதுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் டெவலப் ஆகிறது தான். ஸோ இந்த டைமில் உங்கள் பேபியால் அவங்களோட கைகள் கால்களை வந்து அசைக்க முடியும். நரம்பு மண்டலம் டெவலப் ஆகிறது வந்து இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ அவங்களோட குட்டி குட்டி கைகள் கால்களை வச்சு உங்கள் வயிற்றுக்குள்ளே உதைக்கவும் இந்த டைமில் அவங்களால முடியும். ஸோ ஒரு கிரிட்டிக்கலான சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் தான். இது வந்து எதுக்காகனா உங்களோட பேபியோட மூவ்மெண்ட்டுக்கும் மெமரிக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த நர்வஸ் சிஸ்டமோட டெவலப்மெண்ட். இது 33 வீக்கில் ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடும். இதெல்லாம் தான் 16th வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.